அரங்கேறுகிறது. குற்றம் சாட்டப்படுகிற போது அமைதி காத்து எதிர்கொள்ளும் பழக்கத்தை, பக்குவத்தை சொல்லித் தருகிறார் நம் ஆசிரியர். அநீதிகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காய் ஜெபிப்போம். இறைவா, அநீதிகளால் பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தவறான புரிதல்களால் பல சூழ்நிலைகளில் வஞ்சிக்கப்பட்டு தீர்ப்புகளுக்கு உள்ளாகி இன்று வரை அவமானங்களை சுமக்கும் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். அந்த பாதிப்புகளில் இருந்து இந்த குடும்பங்களை மீட்டருளும். ஆமென். இன்னொரு எங்கள் தந்தையே, நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசங்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பாரமான சிலுவை இது இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உங்களுக்கு நன்றி அறிந்த பிலாத்து 3 முறை இயேசுவை விடுவிக்க வழி தேடினார். முதல் முறை அவரிடம் குற்றம் ஏதும் காணவில்லை என்று கூறினார். 2ஆம் முறை இயேசு வேண்டுமா, பரபாஸ் வேண்டுமா என்று கேட்டார். 3ஆம் முறை இயேசுவை சாட்டையால் அடித்து பாருங்கள், இதோ மனிதன் என்றார். மும்முறையும் இயேசுவை விடுவிப்பதில் தோல்வி அடைந்தார். ரோமானியர் வழக்கப்படி சாவுக்கு குறிப்பிடப்பட்ட கைதியின் முன் ஒரு நீண்ட கோலை எடுத்து அதை 2ஆக உடைத்து தண்டனை பெற்றவனின் கால்களை நோக்கி வீசி, நீ சிலுவையில் துன்புறுவாய் என்று கூறுவது மரபு. அதைத்தான் பிலாத்து செய்தார். பிலாத்து உடைத்து வீசி எறிந்த 2 மரத்துண்டுகளும் இயேசுவின் காலடியில் சிலுவை குறி போல ஒன்றின் மேல் ஒன்று விழுந்து கிடந்தன. இயேசுவின் தோல் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. ஏளனமாய் கருதப்பட்ட சிலுவை இயேசுவின் தோல் தொட்டதால் மீட்பின் சின்னமாய் அன்று உருமாறுகிறது. கடினமான சூழ்நிலையில் மனம் தளராமல் வாழ கற்றுத் தருகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. குடும்ப தலைவர்களை இழந்த குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். இறைவா, எத்தகைய வழிகள் இருந்தாலும் எங்களிடம் வெளிக்காட்டாத அப்பாவை எப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறோம்? மகனே, மகளே, எதை இழந்தாலும் நம்பிக்கையை இழந்திடாதே என சொன்ன அப்பாவை இழந்துவிட்டோம். குடும்ப தலைவரை இழந்து தவிக்கும் தாய்மார்களை தேற்றுவீராக. தந்தையை இழந்து தவிக்கும் பிள்ளைகளை நாங்கள் ஊக்கப்படுத்தும் அருளை தருவீராக. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை, எங்கள் பெயரில் தயவாயிரும்
தயவாயிரும் சுவாமி எங்கள் பெயரில் தயவாயிரும் இயேசு கீழே விழாமல் சிலுவையை சுமந்து சென்றிருக்க முடியாதா? தந்தை ஏன் அவரை விழுவதற்கு அனுமதித்தார்? அவரால் செய்திருக்க முடியும். நீ விழும்போது எழுகின்ற வழி எனக்கும் தெரியும் என்று நமக்கு எடுத்துக்காட்டவே இயேசு விழுகிறார். இயேசு விழுவதற்கு வெட்கப்படவில்லை. சிலுவை பாரமானது என்று ஏற்றுக்கொள்ள கவலைப்படவில்லை. நாம் ஏன் தோல்விக்கு வெட்கப்பட வேண்டும்? இயேசுவை விழுவதற்கு அனுமதித்த தந்தை நாமும் விழுவதற்கு தோல்வியடைய அனுமதிக்கிறார். காரணம், தோல்வியில்தான் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆம், தோல்வியில்தான் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். தோல்வியில்தான் காட்சியை பெற்றுக் கொள்கிறோம். தோல்வியில்தான் தோற்றவரின் வேதனைகளையும் உணர்ந்து கொள்கிறோம். தோல்வியை கொண்டாட சொல்லவில்லை. தோல்வியிலிருந்து எழ பலமுறை முயற்சி செய்யுங்கள் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. பாவத்தில் விழும்போதெல்லாம் மனம் வருந்துவதை சற்று எதிர்பார்க்கிறார். வறுமையில் வாடும் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். வறுமையில் வாடும் குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். கால்வயிறு உணவு, கிழிந்த உடை, தெரு ஓரங்களில், பேருந்து நிலையங்களில், ரயில் நிலையங்களில், கோவில் வாசல்களில் கையேந்தி நிற்கும் அவலம், வறுமையினால் பாதையில் படிப்பை நிறுத்தும் குழந்தைகள், இப்படி வாழும் குடும்பங்களை கண்டு கொள்ளும் மனதை தாரும். ஆமென். உன்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயரை உமது ஆட்சி வருக. எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் நீ என்ன தண்ணி
நன்றி அறிந்த தாயை சந்திக்கிற பாடல் இப்பொழுது பாடப்படுகிறது. தாயை சந்திக்கிறார் மிக அற்புதமாக. சிறு வயதில் பழைய தாயை சந்தித்திருப்பார். இப்பொழுது படுக்கையை போவதற்கு முன்பாக தாயை அவர் சந்திக்கிறார். அன்பர் இயேசுவுக்கு மரணத்தை வென்றுவா என சொல்லி தன் தாய் வெளியனுப்பு வைக்கிறார். யாருக்கு கிடைக்கும் இந்த வாக்கியம்? தாயினுடைய இறப்புக்கு பிறகுதான் மகனுடைய இறப்பு இருக்க வேண்டும். ஆனால் இங்கே தன் மகனை தாவை நோக்கி முத்தமிட்டு வெளியனுப்பி வைக்கிறேன். சாது மேடையை நோக்கி உன்னை வெளியனுப்பி வைக்கிறேன். கயிற்றை நோக்கி உன்னை வெளியனுப்பி வைக்கிறேன். தற்கையளிப்பாக உன்னையே கொடுத்திட வெளியனுப்பி வைக்கிறேன். மகனே சென்று வா.
இயேசு தன் தாயின் முன் மௌனம் காக்கிறார். மௌனம் காப்பது இயேசுவுக்கு புதிதல்ல. தன் பாடுகளிலே ஏற்கனவே 5 முறை மௌனம் காத்தார் இயேசு. சதுசேயன் ஏரோதின் முன் வாய் திறக்கவில்லை. தலைமை குருவின் கேள்விகளுக்கும் வாய் திறக்கவில்லை. தலைமை சங்கத்தின் முன் இயேசு பேசவில்லை. பிலாத்து கேட்ட 7 கேள்விகளுக்கும் 2 முறை மட்டும் இயேசு பேசவில்லை. இதோ இங்கேயும் இயேசு பேசவில்லை. இயேசு தன்னை பாதுகாக்க என்றுமே பேசியதில்லை. அடுத்தவரைக்காகத்தான் அவர் பேசி இருக்கிறார். அவர் பேசிய போதெல்லாம் ஒரு ஆயனாய்த்தான் பேசினார், வழி நடத்த, குணப்படுத்த வாய் திறந்தார். ஆனால் துன்புறும் ஆடாய் இயேசு வாய் திறந்தது இல்லை. எனவேதான் இந்த மாசற்ற செல்வரை மௌனமாய் மாதாவை பார்த்துவிட்டு விண்ணக அப்பா காட்டிய வழியில் அனாதையாய் தொடர்ந்து நடந்து செல்கிறார். வருந்துவோரிடம் கரிசனை காட்டும் பண்பை விதைக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பெற்றோரை இழந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நோயினால், விபத்துகளால், தொற்று வியாதிகளால், விரக்தியில் தற்கொலைக்கு தள்ளப்பட்டு மரித்த பெற்றோர்களை நினைத்து வாழும் குடும்பங்களை ஏற்றியருளும். உமது உடனிருப்பினாலும் எமது துணையாலும் இக்குடும்பங்களை காக்கும் அருளை தந்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, நிறைவேறுவது போல மறுமையிலும் நிறைவேற எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தது. எங்கள் பெயரில் தயவாயம் சுவாமி. மரித்த விசுவாசங்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இணைப்பார கடவுள். ஆமென். ஒளிந்து கொண்டார் உனக்காக மறைத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? பாடுகளின் 5ஆம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசுவின் சாட்சி இமயமாய் உயர்ந்து நிற்கிறது. படைப்பு அனைத்தையும் ஒற்றை சொல்லால் படைத்த இறைவன் நான் படைத்த முகமறியா மனிதன் ஒருவரின் உதவி வேண்டி இருக்கிறார். முதல் முறையாய் இயேசு தம் சிலுவை துன்பத்தை பகிர்ந்து கொள்கிறார். வேடிக்கை பார்க்க வந்த சீமோன் வேண்டாத இருப்பாய் சிலுவையை வாங்குகிறார். ஏன் எனக்கு மட்டும் சிலுவை? இத்தனை 1000 மக்கள் இங்கே சூழ்ந்து நிற்க எனக்கு மட்டும் ஏன் இந்த அவமான பங்கு, அநியாய பரிசு? கோபத்தோடு
சிலுவை வாங்கிய சீமோன் குணமாய் போகிறான். தானாய் வந்த சிலுவை தேனாய் மாறி போகிறது. தானாய் வந்த சிலுவை தேனாய் மாறி போகிறது. இந்த ஒற்றை செயலால் சீமோனின் பெயர் வரலாற்று ஏடுகளில் நீங்காத இடம் பிடித்து விடுகிறது. சீமோன் உலகத்தின் பல்வேறு மூலைகளில் இயேசுவின் சிலுவையை சுமக்கும் கோடிக்கணக்கான ஏழை மக்களின் பிரதிநிதி. நாம் விரும்பாமல் நம்மே சுமத்தப்படும் சிலுவைகள் நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் சிலுவைகள். இவை இரண்டிலுமே இயேசுவின் பாடுகளில் நாமும் பங்கேற்கிறோம் என்பதை சற்று உணர்ந்து கொள்வோம். பிறரின் பாரத்தை உணர நாம் முயற்சிக்க வேண்டும் என்பது நம்முடைய தினசரி கடமையாக இருக்க வேண்டும் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. துன்புறும் குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். பல்வேறு காரணங்களினால் துன்பத்தில் உழலும் தவிக்கும் குடும்பங்கள் ஆறுதல் பெறுவார்களாக. குடும்ப வாழ்வில் தவறான முடிவுகளை எடுப்பதால் துன்பங்களால் மூழ்கி கொண்டிருக்கும் குடும்ப உறுப்பினர்களை நீ காத்தீராக. சேர்ந்து தெளிந்த மனநிலையோடு துன்பமான சூழல்களை அணுகும் அருளை இவர்களுக்கு தங்களும். ஆமென். எங்கள் பெயரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரம், பரிசுத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் அன்பாறு நகருங்கள், வழிவிடுங்கள், வழிவிடுங்கள், வழிவிடுங்கள். வேகமாக முன்னாடி வா. இயேசுவிடம் உதவி பெற்ற நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இயேசுவின் கொடுமைகளால் குணமடைந்த ஆன்மாக்கள் எங்கே? 3 ஆண்டுகள் உறவாடி உணவருந்திய அந்த சீடர் கூட்டம் தெரிந்தோரை தேடுகின்றன. தெரிந்தோரும் தெரியாதவர்களாய் இருக்கிறார்கள். சிலர் எதிர்கட்சியினராய் எதிர்ப்புறத்தி தேவையின் போது இயேசுவை தேடி வந்தவர்கள் இயேசுவுக்கு தேவைப்பட்ட போது இயேசுவை மறந்து விட்டனர். இயேசுவை மறந்தும் விட்டனர். தன் சிலுவையை சுமக்க சீமோன் சுமக்க
சற்றே நிமிர்ந்து நடந்த இயேசு, அனந்தனியாலாய் இடப்பட்ட இயேசு, மானிடரை நன்றி கெட்ட தளத்தை மனதில் சிலுவையாய் சுமந்து நடக்கிறார். மனுக்குலத்தில் மனிதாபிமானம் முழுவதுமாய் செத்து போய்விடவில்லை என்பதன் அடையாளமாய் எங்கிருந்தோ வந்தவள் ரத்தம்படியும் இயேசுவின் முகத்தை பிறகு உதவி செய்வதில் தன்னலம் மறந்து செயல்பட அழைக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. பிரித்து கிடக்கும் குடும்பங்களுக்காக மரித்த விசுவாசங்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுங்க, அப்படியே மேலே போமா, இன்னும் மேலே போ. பாடுகளின் 7ஆம் நிலை இயேசு 2ஆம் முறை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். விருதுகள் கூட திறந்து கொள்கின்றன. ஆனால் கூடவே இருந்த சீடர் தலைகீழாக நிலைமை மாறியதைக் கண்டு தலைமறைவாகி செல்லுகின்றனர். ஒரு இனத்தாரும் யூதரும் மத தலைவர்களும் மக்களும் சூழ்ந்து நிற்கும் படை வீரர்களும் கொலைக்காரர்களும் இயேசுவை எல்லை தாண்டி ஏளனம் செய்து இயேசுவை கீழே நிறுத்துகின்றனர். அடிப்பதற்கு தைரியம் தேவை, திருப்பி அடிக்க ஆத்திரம் தேவை. திருப்பி அடிக்க முடிந்தும் அமைதியாக இருக்க அளவுக்கு அதிகமான தைரியம் தேவை. இயேசுவால் எப்படி முடிந்தது? இயேசுவின் விழுச்சி அவரை பலவீனம் என்று எதிரிகள் தப்பு கணக்கு போட்டுவிட்டனர். இயேசுவின் தோற்றத்தை பார்த்து அவர் தோற்று போனார் என்று எண்ணிவிட்டனர். அவரது வீழ்ச்சி பலவீனத்தின் அடையாளம் அல்லவா? அவரது வீழ்ச்சி பலவீனத்திலிருந்து பலத்தை சொல்லித் தருகிற அந்த அற்புத ஆன்மீகத்தின் அடையாளம் அல்லவா? அவரது பலத்தின் அடையாளம் தான் அவரது வீழ்ச்சி. நாம் கூட ஏழைகள், நோயாளிகள், முதியவர்கள், நம்மை விட வலு குறைந்தவர்கள் போன்றோரை தோற்றத்தை வைத்து வாழ்வை குறைத்தவர்கள் என்று கணித்து விடுகின்றோம். அவர்கள் வாழ்வை குறைத்தவர்கள் அல்ல, விழுந்துகளுக்கும் இயேசுவுக்கு சொந்தக்காரர்கள். இயேசு அவர்களில் விழுந்து கிடக்கிறார். அன்பு நெஞ்சங்களே, நம் கண்முன் விழுந்து கிடக்கும் ஏழை எளியவர்களை தூக்கி நிறுத்த முயலுங்கள் என்கிறார் இயேசு.
கடன் சுமையால் வாடும் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். கடன் சுமையால் வாடும் குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவா, கடன் எங்கள் அன்பை உரிய செய்திருக்கிறது. அதிக பால் மறுத்ததால், சித்திரமான வாழ்வை கற்றுக்கொள்ளாததால், வரவுவிட செலவுகளை பெருக்கிக் கொண்டதால், தவறான முடிவுகளால், பழக்கங்களால், கடன் சுமையால் தவிக்கும் குடும்பங்கள் தங்களின் தவறுகளை உணர்வார்களாக. நியாயமான செலவுகளுக்கு கடன்பட்டு தவிக்கும் குடும்பங்களில் தங்களின் உழைப்பால் மேன்மை அடைய செய்கிறாங்க. பின்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது ஆட்சி வருக. உமது திருவுளம் இருக்கிறதில் நிறைவேறுவது போல மற்றவர்களும் நிறைவேற்ற எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமைகளுக்கு எங்களை விடுவித்தருளும். எங்கள் மீது தயவாயிரும் சுவாமி. மரித்த விசுவாசங்களின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய வேகமாக ஊத்தி விடு கீழே ஊத்தி விடு கால் ஹீட் ஆகுது. யாருக்கும் அனுமதி கிடையாது. உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மனிதனின் கண்ணீர் ஒருபோதும் ஒருமுறை ஒரு விபச்சார பெண் இயேசுவின் கால்களை தன் கண்ணீரால் தழுவிய போது இயேசு அவளது பாவங்களை தழுவினார். அதே கண்ணீரால் இன்னொரு முறை ஒரே மகனை பறிகொடுத்த விதவை தாய் பாடையின் முன் அழுது கொண்டே வந்தபோது இறந்த அவளது மகனைத்தானே முன்வந்து உயிர் கொடுத்து கண்ணீரை துடைத்தார் இயேசு. லாசர் இறந்தபோது அங்கு கூடியிருந்த மக்களின் கண்ணீரை கண்டு இயேசு தாமே அழுதார். இதோ இங்கேயும் ஒரு கண்ணீர். பிலாத்துவின் தீர்ப்புக்கு பின் மௌனமாகி போன இயேசு, தன் தாயிடம் கூட பேசாத இயேசு பெண்களின் கண்ணீரை கண்டு சிலுவை பாதையில் முதல் முறையாய் பேசுகிறார். கண்ணீரை துடைக்க வந்தவருக்கு கண்ணீர் எதற்கு? பாவம் அறியாத நானே இவ்வளவு பாடுபட வேண்டும் என்றால் பாவத்தினால் அழிய போகும் உங்கள் சந்ததியரை அகோர நிலையை எண்ணி அழுங்கள் என்கிறார் இயேசு. வார்த்தை செயல் இவ்விரண்டின் வழியாக மற்றவர்களுக்கு ஆறுதல் தருவோம் என்கிறார் இயேசு. கொடுமைப்படுத்தப்படும் பெண்களுக்காக ஜெபிப்போம். கொடுமைப்படுத்தப்படும் குடும்ப பெண்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அடி, இதை, கெட்ட வார்த்தைகள், பழிச்சொல், சந்தேகம், இப்படி கொடுமைகளை அனுபவிக்கும் பெண்களின் உரிமைகளை காக்கும் மனநிலையை எங்களுக்கு தந்தையே. கொடுமைகளை சந்திக்கும் குடும்ப பெண்களும் கடவுளின் தாயே, என் எலும்பின் எலும்பு, என் சதையின் சதை என்கிற உணர்வுக்கு தந்தருளும். ஆமாம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர். எங்கள் பெயரில் தயவாயிரும். எங்கள் பெயரில் தயவாயிரும். போதும் பலி விடுங்க. முன்னேறி செல்லுங்கள். கைவிடுங்கள். உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். புதுமையை சுமப்பதற்கு இருந்தும் இயேசு 3ஆம் முறை விழுகிறார். உதவி பெற்ற உறவுகளும் தோள்களுக்கு தோழர்களும் இருந்தாலும் தொடர்ந்து விழுவது தன் நேரம் தவிர்க்க முடியாத இயேசு உணர்த்துகின்றார். சில நேரங்களில் ஆசிரியர்களும் சிலுவையில் தவிர்க்க முடியாத அளவிற்கு யாருமாய் விழுகின்றன. வாழ்வில் ஒட்டுமொத்த துன்பங்களும் ஒரே நொடியில் மூட்டையாய் கட்டப்பட்டு முதுகின் மேல் சுமத்தப்பட்ட உணர்வு. மதுவிழந்து உறவிழந்து உருவழைத்த இயேசுவை பார்க்கும் போது வேதனையில் மனம் சென்றாலும் என் வேதனையை அழித்து கொள்ளும் தெய்வம் ஒன்று உண்டு என்ற எண்ணம் ஆறுதல் தருகிறது. எனக்கு இந்த சிலுவை என்ற ஆத்மா கூச்சலிடும் பொழுதெல்லாம் எழுந்து நடப்பது சிரமம். ஏன் எனக்கு இந்த சிலுவை என்று நம் ஆத்மா கூச்சலிடும் பொழுதெல்லாம் எழுந்து நடப்பது சிரமம். ஆனால் முடியாத காரியம் அல்ல. நானும் எழுந்தவன் தான், எழுந்து நடந்தேன் என்ற இயேசுவின் குரல் நமக்குள் தைரியத்தை சுரக்கச் செய்கிறது. அன்பு நெஞ்சங்களே, வாழ்வில் நம்பிக்கை இழந்து விழுந்து கிடப்பவர்களை நாம் குணம் கண்டுகொள்வோம். அவர்களை எழுந்து நடக்க உதவி செய்ய சொல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு. குடும்ப உறவுகளுக்காக குறிப்போம். போதை போன்ற பலவீனங்களில் விழுந்து கிடக்கும் குடும்ப உறவுகளுக்காக குறிக்கின்றோம். இறைவா, தவறான நட்பாக குடும்ப வாழ்விற்கு எதிரான தீய பழக்கங்களில் தள்ளப்பட்டு தத்தெடுக்கும் குடும்ப உறவுகளை இணைத்து கண்ணீரோடு குறிக்கின்றோம். தீய பழக்கங்கள் தங்களின் பண்பாளத்தையும் குடும்ப உறவுகளின் எண்களையும் பாதிக்கிறது என்கிற உணர்வை அவர்களுக்கு தந்தது. திருமணம் இன்பத்திற்காக ஆசைக்காக குடும்பங்கள் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு எங்களை புரிந்து கொள்ள கேட்டது. இயேசுவினால் என்பது போல குடிபோதைக்கு அருமையான என் குடும்ப உறவு
ஆட்சி வருகிற உடைய திருவுருவம் என்னுடைய நிறைவேறுவது போல மனிதர்கள் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். நகருங்கள், முன்னேற செல்லுங்கள், வேகமாக வேகமாக செல்லுங்கள், நகருங்கள், வழிவிடுங்கள். நகருங்கள், வேகமாக கேமரா மட்டும் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் அவரிடம் கேட்காமலே அவர்கள் ஆடைகள் திருடப்படுகின்றன. எந்த சலவைக்காரனும் வெளுக்க முடியாத அளவிற்கு வெள்ளை வெளியேற்று ஒளி வீசி இருக்கும் ஆடைகள் களவாடப்படுகின்றன. போரின் பெற்றவர்கள் தோற்றவர்களை கைதிகளாய் சிறைபிடித்து நாடு நடத்தும் போது அவர்களுடைய ஆடைகளை கலைத்து அம்மனமாய் அழைத்துச் செல்வது வழக்கம். அது ஞாயிற்றுக்கிழமை தன் ஆடைகளை வழியில் குறித்து வரவேற்று தன் மட்டையை கொண்டு வெள்ளிக்கிழமை நிர்வாகமாய் இருக்கிறார். அவமானத்தில் உச்சப்பட்டிருக்கிறார். வெறும் அலங்கரிப்பல்ல, அது ஒருவரின் அடையாளம். நன்மானத்தோடு வாழவும் மற்றவர்களை வாழ வைக்கவும் அழைக்கிறார். நமக்கு பல்வேறு காரணங்களால் புறக்கணிக்கப்பட்டு தாயோடு சுமந்து வாழும் குடும்பங்களின் மனநிலையை புரிந்து கொண்டும் அறிவித்தார். எந்த காரணத்தினை யாரையும் புறக்கணிக்காமல், ஒடுக்காமல், வேறுபாடு பாராட்டாமல் வாழும் மனதை எங்களுக்கு தந்தது. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு நகருங்கள்.
பாடுகளின் 11ஆம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இயேசுவே, இந்த ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம்
கரை தொடும் கடலே நீ மற்றி உலகம் இதோ இங்கு மயானமானதே செய்து வாழ்ந்தவரை மன்னித்து வாழச் சொன்னவரை ஆணிகள் தாங்குவதை பார்த்தாயோ அன்பு செய்து வாழ்ந்தவரை மன்னித்து வாழச் சொன்னவரை ஆணிகள் தாங்குவதை இனி யாரை நம்பி நான் வாழ்வது என் தோழனிதோ சிலுவையிலே சிலுவை சாவு யாருக்காக மானிடா குற்றமில்லா செம்மறி என்று கொலை உண்டு போனதே கொலைப்பழி சிலுவை சாவு யாருக்காக மானிடா குற்றமில்லா செம்மறி என்று கொலை உண்டு போனதே சாட்டையடி அகோர கோலம் யாருக்காக மானிடா ரத்தமெல்லாம் வற்றி போக ஜீவன் விட்டு போனதே
வாழ்வின் சிகரம் நின்று முச்சடைத்து போனதே. கதிகலங்கி நிற்கிறது கல்வாரி. கரையட்டும் நம் எல்லோருடைய கல்மனங்கள். நீங்கள் யாரை நேசித்தீர்களோ அவர் செத்து போய்விட்டார். நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என வந்தீர்களோ அவர் சிலுவையில் மரித்து கிடக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரம், அதிலே கனி ஒன்று பார்ப்பதற்கு கவர்ச்சியாகவும் விரும்பத்தக்கதாகவும் இருந்தது. அதை கண்ட கன்னிப்பெண் ஏவாள் அதை உண்டு சாவை பெற்றெடுத்தாள். கல்வாரி மலையில் இன்னொரு மரம், அதிலே முழுக்க முழுக்க மரியாவின் உதிரத்திலிருந்து தோன்றிய ஒரே கனி உங்கள் கண் முன்னே தொங்குகிறது. பார்ப்பதற்கு அழகாகவோ கவர்ச்சியாகவோ இல்லாமல் காண்போர் கண்களை மூடிக்கொள்ளும் வகையில் அருவருக்கத்தக்கதாய் இருந்தது. இந்த கனியை பறிகொடுத்த கன்னிப்பெண் மரியா இன்றைக்கு வாழ்வை பெற்றெடுத்திருக்கிறார். சாவு வந்த வழியாகவே வாழ்வும் வந்திருக்கிறது. இயேசு சாவை அதன் குகைக்குள் சென்று சந்திக்கிறார். இயேசுவின் சாவு இவ்வுலகத்திற்கு மீட்பு. கல்வாரியே கதிகலங்கி நிற்கிறது. கல்மனம் கரையும் நேரம் இது. அன்பு நெஞ்சங்களே, உங்களுக்கு ஒரு சொல். உங்களுடன் உயிரோடு இருக்கும் குடும்ப உறுப்பினர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்கிறார் இயேசு. நான் செத்து போய்விட்டேன், நான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்கள் குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் உங்கள் உறவுகளை சிலுவையில் அரைத்துக் கொண்டிருக்கிறீர்களே. உயிரோடு இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை கவனித்துக் கொள்ளுங்கள், நேசியுங்கள் என்கிறார் இயேசு. எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக பாடுகளின் 14ஆம் நிலை. இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்குகிறார்கள். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசுவுக்காக மறைமுகமாய் பரிந்து பேசியவர், ஒளியை தேடி இருளில் வந்தவர், ஒளி அணைத்த பின்பு மாலை நேரத்தில் அடக்கம் செய்ய வந்திருக்கிறார். நன்றி கடனாய் 30 கிலோ சந்தனத்தூளும் வெள்ளை கோலமும் கலந்து சுமந்து வந்திருக்கிறார். இன்னொருவர் யோசேப்பு, பிலாத்திடம் துணிச்சலோடு சென்று இயேசுவின் உடலை கேட்கும் அளவிற்கு செல்வாக்கு படைத்தவர், தன் கல்லறையை விட்டுக் கொடுக்கும் அளவிற்கு வசதி படைத்தவர். ஆனால் இந்த இருவருமே இயேசுவின் உயிர்ப்பை எதிர்பார்க்காதவர்கள். இந்த கல்லறை இன்னும் 3 நாளில் வெறுமையாக்கப்படும் என்பதை உணராதவர்கள். மரணம் முடிவென்றால்
மனித வாழ்வில் அர்த்தமில்லை. மரணம் முடிவென்றால் கிறிஸ்தவ வாழ்வில் அர்த்தமில்லை. விசுவாசத்திற்கு உயிர் இல்லை. மரணம் தாண்டி மறுவாழ்வை எட்டி பார்ப்போம். எனக்கு ஒரு பங்குதாரும் என்று இயேசுவிடம் இன்றைக்கும் கேட்போம். அன்பு நெஞ்சங்களே, பங்கு கேட்கும் பங்காளிகளே, சாற்றிய வாழ்வு வாழ்வதால் என் உயிர்ப்பில் உங்களுக்கு பங்குண்டு என்கிறார் இயேசு. சாற்றிய வாழ்வு வாழ்வதால் என் உயிர்ப்பில் உங்களுக்கும் பங்குண்டு என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. நம் குடும்பங்களில் இறந்தவர்களுக்காக ஜெபிப்போம். நம் குடும்பங்களில் இறந்தவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நம்பிக்கையாளர்கள் தங்களின் நம்பிக்கையாலும் நற்செயல்களாலும் இயேசுவின் உயிர்ப்பில் பங்கு பெறுவார்கள் என மொழிந்த இறைவா, எங்களோடு வாழ்ந்து எங்கள் குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்கள் தண்டனை பெறாதபடி நாங்கள் அவர்களுக்காக எழுப்பும் மன்றாட்டுகள் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலிகளின் பலனாக உமது உயிர்ப்பில் பங்கு பெறும் பாக்கியத்தை அவர்களுக்கு தருவீராக. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, புனித தோமையான மலையில் கரைகலங்கும் கல்வாரியாக கல்மணம் கரையட்டும் என சொல்லி இங்கே ஒன்று கூடியிருக்கிற அன்பு சொந்தங்களே, குடும்ப நண்பர்களே, அநீதிகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். குடும்ப தலைவர்களை இழந்த குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். வறுமையில் வாடும் குடும்பங்களுக்காக ஜெபித்திடுவோம். பெற்றோரை இழந்த குடும்பங்களுக்காக ஜெபித்திடுவோம். துன்புறும் குடும்பங்களுக்காக ஜெபிக்க முயற்சி செய்வோம். பிரிந்து கிடக்கும் குடும்பங்களுக்காக ஜெபித்திடுவோம். கடன் சுமையில் வாடும் குடும்பங்களுக்காக ஜெபிக்க முயற்சி செய்வோம். கொடுமைப்படுத்தப்படும் குடும்ப பெண்களுக்காக ஜெபித்திடுவோம். குடி, போதை போன்ற பலவீனங்களில் விழுந்து கிடக்கும் குடும்ப உறவுகளுக்காக ஜெபித்திடுவோம். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபித்திடுவோம். உறவுகளின்றி தனி மரங்களாய் வாழும் குடும்பங்களுக்காக ஜெபிக்க முயற்சி செய்வோம். மரணத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபித்திடுவோம். குடும்பங்களில் துன்புறும் தாய்மார்களுக்காக